ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கிறிஸ்மஸ் கேக் சீரீஸ் இல்லைங்க. நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம ப்ளம் கேக், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வந்து எப்படி நம்ம வீஸ்க்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கேங்க, பாதாம், முந்திரி, அப்புறம் பிளாக் உலர்ந்த திராட்சை, ப்ரௌன் திராட்சை, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் வந்து செரிஸ் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஃப்ரூட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரூட்ஸ்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது. அப்புறம் 2 ஆரஞ்சு எடுத்துருக்கேங்க. இந்த 2 ஆரஞ்சில் வந்து நம்ம ஜூஸை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கசக்குனா அந்த தோலோட கசப்பு இறங்கிடுங்க. அதனால் லைட்டாக வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸில் தான் நம்ம அந்த நட்ஸும் ஃப்ரூட்ஸையும் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே வந்து அதில் நம்ம ஊற வைக்க போகிறோங்க. அதுக்காக தான் எடுத்துக்கிறோம். நம்ம ரம் எதுவுமே யூஸ் பண்ணல, எக்கும் போடல. அதனால் இது வந்து எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரிஜினலாக கிடைக்கும் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் ரம் இல்லாமல் நம்ம வந்து செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம இதுக்கு 2-3 ப்ரொசீஜராக நம்ம செஞ்சுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜூஸ் எல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சோங்க. இப்போ வந்து இதுதான் மெயினானதுங்க. இது வந்து என்னென்னா, நம்ம இந்த ஒயிட் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நாட்டு சக்கரமோ இல்லை வெல்லமோ கூட, வெல்லத்தை வந்து கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி கலரிலும் அதே டேஸ்ட்டும் வருங்க. ஆனால் நம்ம இது மாதிரி கேரமலைஸ் பண்ணி செய்கிறப்ப தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், அது வெறும் சுகர் மட்டும் போட்டு நான் கேரமலைஸ் பண்ணியிருக்கேங்க. நான் 1/2 கப் வந்து சுகர் எடுத்துருக்கேங்க. அந்த 1/2 கப் சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணுற மாதிரி ப்ரௌன் கலராக மாதிரி பொங்கி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறுறதுக்கு வச்சிட்றோங்க. இப்போ பாருங்கள், கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நான் காட்டுறேங்க. இப்போ அது பொங்கி வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 1/2 கப் வந்து வாட்டரை வந்து இது கூட சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுலேயே கூட நட்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்து ஊற வைக்கலாங்க. நம்ம ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ ஊற வைக்கிறேங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. நம்ம உடனே தண்ணி ஊற்றினோன்னா ஒரு மாதிரி அந்த சுகர் கேரமலைஸ் ஆனது பொங்கி வர மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை வந்து நல்லா வடிச்சிட்டு இதுவும் மெஷர் பண்ணிக்கிறோங்க. இதுவும் கரெக்டாக 1/2 கப் இருக்குங்க. 1/2 கப் வந்து ஆரஞ்சு ஜூஸ் நமக்கு வேணும். அது கரெக்டாக 1/2 கப் இருக்குங்க 2 ஆரஞ்சுக்கு. இப்போ இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸும், டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறமா செரீஸு, அப்புறம் ரைசன்ஸ் வந்து போட்டுக்கிறோங்க. ப்ரௌன் திராட்சை, இந்த பிளாக் திராட்சை தான் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ப்ரௌன் திராட்சை கம்மியாகவும் இது வந்து அதிகமாகவும் சேர்த்துக்கிறோங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த பாதாமை வந்து சின்ன சின்னதாக செதுக்கி வச்சுருக்கோங்க, அதுவும் போட்டுக்கிறோம். பாதாமும் முந்திரியும் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து மெலன் சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து நல்லா வந்து சோக் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுகரு, அதுவும் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதையும் வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸோடு சேர்த்து இந்த நட்ஸு எல்லாமே ஊறுற மாதிரி ஊற வச்சுருங்க. இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுடர் அரைச்சிக்கிறோங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு 2 கிராம்பு, 3 ஏலக்காயில் வந்து விதை எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கிறோம். அது பவுடராக உங்களுக்கு கிடச்சிதுன்னா அப்படி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கிறோங்க. ஏலக்காயில் வந்து விதையை மட்டும் போட்டுக்கிறோங்க. எப்படி இருந்தாலும் இதை நம்ம வந்து ஜலிச்சு தான் போட போகிறோம். இருந்தாலும் வந்து நீங்கள் வெறும் விதையை மட்டும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் கிடச்சிதுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம போடுறப்ப தான் இந்த கேக் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி நட்மக் வந்து எடுத்துருக்கங்க. ஜாதிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது பாருங்கள் இவ்வளோ தான் போட்டிருக்கேங்க. அதுவும் இதே மாதிரி தட்டிட்டு போட்டுக்கோங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு நல்ல பவுடராக அரைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அதை வந்து பவுடராக அரைச்சிக்கிறோங்க. இப்போ வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கிறோங்க. பட்டர் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் அன்ஃப்ளேவர்டு ஆயில் எடுத்து கூட அது கூட சேர்த்துக்கலாங்க.
இது வந்து 1/4 கப் வேணும். 1/4 கப் வந்து நமக்கு மெல்டட் பட்டர் வேணும். மெல்டட் பட்டர் வேண்டான்னா அதே அளவில் வந்து பாருங்கள் 1/4 தான் எடுத்திருக்கேங்க. 1/4 வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெறும் அன்ஃப்ளேவர்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அந்த எது வேணால் ஆயில் எடுத்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் பால் வேணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப் தான் வந்து மில்க் சேர்த்திருக்கேங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பால் வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸு, நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பு எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதனால் நமக்கு எப்படி அந்த கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணுன்னா இன்னும் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேண்டான்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அதுலேயே 1/4 கப் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மில்க் பவுடர் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் வந்து கேக் நல்லா வருங்க. அதுக்காக தான் இப்போது அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஒரு பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா, இந்த நட்மகு, சின்னமன், காடமன் அதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் அதில் இருக்க திப்பியெல்லாம் அப்படியே நின்றுடுச்சு. அதுக்காக தான் நம்ம எப்போவுமே ஜலிச்சு மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து ஃபைன் பவுடராக வந்து ஆயிடுச்சு. இதிலோட வந்து அந்த மில்க்கும் நம்ம பட்டரும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, மில்க் பண்ண பட்டரு, அது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க ஆரஞ்சு சிரப்பில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே, அதை வந்து இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணுன்னா இது கூட இன்னும் வந்து வேணும்னா பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் சேர்த்தும் செய்யலாம். நான் வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ திக் பேட்டராக தான் இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு பால் சேர்த்துக்க போகிறோங்க. பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான கேக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருங்க. இன்னும் திக்காக தான் இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வந்து ஆரஞ்சோட தோல் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஆரஞ்சோட தோல் போட்டு செய்கிறப்போ இன்னும் வந்து அந்த கசப்பும் தோர்ப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு, அப்புறம் அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் அதெல்லாம் நல்லா வந்து நமக்கு கிடைக்குங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கனால இன்னும் ஒரு 1/4 மெஷரிங் கப்பில் வந்து நான் பால் எடுத்து அதுவும் வந்து கலந்துக்கிறேங்க. உங்களுக்கு அந்த கடைசியாக அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் வந்து பால் வந்து சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மோல்டு செட் பண்ணிக்கிறோங்க. இது நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெசலாக எடுத்துட்டேன். நீங்கள் வந்து உயரமாக இருக்க மாதிரி சின்ன வெசலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கேக் நல்லா பொங்கி உயரமாக மேலே வருங்க. இது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக நான் எடுத்துட்டேன். எப்பவும் செய்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்குங்க. நான் 1.5 கப் வந்து மைதா எடுத்தனால சரி நிறையா இருக்குமோன்னு நினச்சிட்டு பெரிய வெசலாக எடுத்துட்டேன். அதனால் வந்து ஃப்ளாட்டாக ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து சின்ன வெசலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உயரமாக பொங்கி வருங்க நம்ம கேக்கு. இப்போ அவ்வளோதான். 2-3 தடவை வந்து டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு இதே மாதிரி கொஞ்சம் முந்திரியும் ஆல்மண்ட்ஸு, அப்புறமா உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க, பிஸ்தாவும் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து நான் பாருங்கள் ஆல்மண்ட்ஸ் வந்து மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் வந்து அங்கங்கே அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம அவனில் செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீரீஸ் ஃபுல்லாகவே அவன் இல்லாமல் செய்கிறது, கேக் செய்கிறது தான் நம்மளோட ஸ்பெஷலேங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி அவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் நம்ம செய்கிறதுங்கிறது தான் இந்த கேக் சீரீஸோட ஸ்பெஷலேங்க. இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க நான். அதில் வந்து இந்த நம்ம செட் பண்ணி மூடி வச்சுட்டு கம்பல்சரி வந்து 35 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணுங்க. ஏன்னா இது மாவு கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக எடுத்துருக்கனால அந்த டைம் வந்து கொடுத்து பாருங்கள். நான் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வந்து லிட்டு போட்டு நம்ம கவர் பண்ணுறப்ப நம்ம
கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத மேலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம் டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சு குக் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கூட இது மாதிரி குத்தி பாருங்கள் வெந்துருச்சான்னு. இப்போ எனக்கு 35 மினிட்ஸ் மேலே ஆச்சுங்க. இது மாதிரி வந்து நல்லா வந்து மாவு ஒட்டாமல் வந்து பேக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே அதை வந்து நான் டீமோல்ட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து ப்ளம் கேக் வாங்குறதா இருந்தால் கிறிஸ்மஸ்க்கு எப்படியும் 600 ருபீஸ்க்கு மேலே நம்ம வந்து செலவு பண்ணோங்க. ஆனால் நம்ம வீட்லேயே வந்து குறைஞ்ச செலவுலேயே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக, அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக ப்ளம் கேக் வந்து கிறிஸ்மஸ்னாவே இந்த ப்ளம் கேக் தானங்க ஃபேமஸ்ஸு. அதை வந்து நம்ம வீட்லேயே செய்கிறோங்கிறது நமக்கு ஒரு திருப்தியும், நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்குறது இன்னும் ஒரு ஸ்பெஷல் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம கேக் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அதே டேஸ்ட்டில் அதை விட இன்னும் ரிச்சான டேஸ்ட்டில் அந்த ஃப்ளேவர் நம்ம மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவரோட இந்த ஆரஞ்சு எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சதுன்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, லேயராக அவ்வளோ வந்து ப்ளஃபியாக வந்துருந்ததுங்க. கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி கிறிஸ்மஸ் கேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.